அனைவருக்கும் வணக்கம். மகர ராசிக்காரர்களுக்கு காலில் விழுந்தால் காளி என்று சொல்லக்கூடிய வகையில், நிச்சயமாகவே காலில் விழுந்தால் காளி என்று சொல்லக்கூடிய வகையில் எதிர்பார்த்ததும் எதிர்பாராததும் நடக்கும் என்று சொல்லக்கூடிய வகையில் எந்தெந்த நிகழ்வுகள் அடுத்த 2 வாரங்களில் அமைய போகின்றன, அடுத்த 2 வாரங்களில் கிரகநிலைகளின் அமைப்பை ஆராய்ந்து பார்க்கும் போது ஏற்படக்கூடிய அதிரடியான மாறுதல்கள் என்ன, குறிப்பாக சற்று அனுசரித்து செல்வதன் மூலம் எதிர்பார்ப்பதை காட்டிலும் அமோகமான மாற்றங்களை சந்திக்கும் நேரமாக இந்த தருணம் எப்படி அமைய போகிறது என்பதை முழுமையாக ஆராய்ந்து பார்க்கும் போது மகர ராசிக்காரர்களுக்கு குருவின் உச்சம், அது மட்டுமல்லாது சுக்கிரனின் நீச்சம், சூரியனின் நீச்சம் என கிரகநிலைகளில் அதிரடியான மாறுதல்கள் சந்திக்கக்கூடிய இந்த வேளை என்பது அடுத்த 2 வாரங்களில் நீங்கள் எதிர்பார்ப்பதை காட்டிலும் உறுதியாகவே பல அதிரடியான மாற்றங்களை எதிர்பார்ப்பதும் எதிர்பாராததும் நடக்கும் என்று சொல்லக்கூடிய வகையில் அமைவதோடு மட்டுமல்லாது மிக பெரிய அளவிலான வளர்ச்சியையும் முன்னேற்றத்தையும் சிறப்பாக சந்திக்கக்கூடிய வகையில் அடுத்தடுத்து நல்ல வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் இந்த வேளையில் உறுதியாகவே உங்களை தேடி வருகிறது. குறிப்பாக உங்களுடைய பெற்றோர்களின் காலில் விழுந்தால் அவர்களின் ஆசீர்வாதம் கிடைக்கும். உங்களுடைய வாழ்வில் நிச்சயம் வளர்ச்சி கிடைக்கும். அதே சமயம் வயதில் மூத்தவர்களின் ஆசீர்வாதமும் அருளும் பெறுவதற்காக காலில் விழுவது தவறில்லை. ஆனால் ஏதோ ஒரு சரியான சூழ்நிலை அமையாத சந்தர்ப்பத்தில் ஏதோ ஒரு சிறு தவறிலோ அல்லது பிரச்சனையிலோ மாட்டிக்கொள்கிறீர்கள் என்றால் அந்த பிரச்சனைக்கான சரியான தீர்வு என்ன, அதை எப்படி சரி செய்வது என்று சிந்தியுங்கள். ஆனால் அந்த பிரச்சனைக்கான தீர்வை கிடைப்பதை விட அந்த பிரச்சனையை பிடித்து வைப்பதற்காக இன்னொருவர் காலில் விழுந்தால் நிச்சயமாக நீங்கள் காலி என்று சொல்லக்கூடிய வகையில் பல நிகழ்வுகள் இந்த வேளையில் அமைவதற்கான சந்தர்ப்பம் உண்டு. எனவே இந்த தருணத்தை கூடுதல் கவனத்துடனும் விழிப்புணர்வுடனும் அணுகினால் மிக சிறப்பான மாற்றம் நிச்சயமாக உங்களை தேடி வரும். உதாரணமாக ஒரு 2 அண்ணன் தம்பி இருக்கிறார்கள். இந்த அண்ணனும் தம்பியும் உடன் பிறந்தவர்களாக பார்க்கப்படுகிறார்கள். அவர்கள் இருவருக்குமே திறமை மிகவும் வலுவாக இருக்கிறது. அப்படி இருக்கக்கூடிய சூழலில் இருவரும் கடுமையாக உழைத்து இருவரும் அவரது திறமைக்கு ஏற்றவாறு மிக பெரிய அளவில் செல்வங்களை சேர்த்து வைத்திருக்கிறார்கள். பல தலைமுறைக்கு உட்கார்ந்து சாப்பாடக்கூடிய அளவிற்கு மிக பெரிய அளவில் செல்வ வளம் அவர்களிடம் நிறைந்து இருக்கிறது. அப்படி இருக்கக்கூடிய சூழலில் இந்த உடன் பிறந்த அண்ணன் தம்பிக்கு இடையே ஒரு சண்டை பிரச்சனை வருகிறது. அது என்ன பிரச்சனை என்றால், அவர்கள் இருவருக்கும் சம்பந்தப்பட்ட பூர்வீக சொத்து ஒன்று இருக்கிறது. அந்த பூர்வீக சொத்தை யார் ஆள வேண்டும், அதை யார் அனுபவிக்க வேண்டும், அது யாருக்கு கிடைக்க வேண்டும் என்று அவர்களுக்கிடையே ஒரு கடுமையான சண்டையானது ஏற்படுகிறது. அண்ணன் தம்பி அனுசரித்து சென்றிருந்தாலே அதை இருவரில் யாரோ ஒருவர் அனுபவித்திருக்கலாம் அல்லது இருவருமே சரிசமமாக பங்கிட்டு பயன்படுத்தி இருக்கலாம். ஆனால் அந்த அனுசரணை இல்லாமல் இருவரும் நான் தான் அனுபவிக்க வேண்டும், நான் தான் அனுபவிக்க வேண்டும் என்று அதை சண்டை போட ஆரம்பிக்கிறார்கள். அதை ஆட்சியும் அனுபவிக்க வேண்டும் என்ற எண்ணத்துடன் சண்டை போட ஆரம்பிக்கிறார்கள். அப்படி சண்டை போடும்போது அந்த சண்டை ஒரு சமயத்தில் முற்றிவிடுகிறது. அப்படி முற்றும் போது அண்ணன் தம்பி இருவருக்கும் நடைபெறக்கூடிய சண்டையில் அண்ணனோ தம்பியோ யாரோ ஒருவர் கடுமையாக பாதிக்கப்படுகிறார். அந்த சூழலில் 3வதாக ஒரு நபர் வருகிறாருங்க. இங்கு நடைபெறக்கூடிய எதிர்பார்க்கக்கூடிய நிகழ்வு என்னவென்றால், பூர்வீக சொத்துக்கள் இருக்கிறது என்றால் நிச்சயமாக அண்ணன் தம்பிக்கிடையே சண்டை வரும் என்பது எதிர்பார்த்த நிகழ்வு. ஆனால் எதிர்பாராத நிகழ்வாக அந்த சண்டை நடைபெற்றவுடன் பாதிக்கப்பட்ட நபரை இன்னொருவர், நான் உனக்கு உதவி செய்கிறேன், உனக்கு தான் அந்த பூர்வீக சொத்தில் முழு உரிமை இருக்கிறது, அந்த பூர்வீக சொத்தை உனக்கு பெற்றுத்தர நான் உதவி செய்கிறேன் என்று 3வதாக ஒரு நபர் வருகிறார். அந்த நபரின் காலில் இந்த பாதிக்கப்பட்டவர் நம்பி விழுவதால் அந்த நபர் தந்திரமாகவும் சூழ்ச்சியாகவும் அந்த பாதிக்கப்பட்ட நபருக்கு அந்த சொத்தை, பூர்வீக சொத்தை மீட்டு தருவது போல், கொடுப்பது போல் உதவி செய்து கடைசியில் அவரே அந்த சொத்தை எடுத்து சென்று விடுகிறாருங்க. கடைசியில் அண்ணனுக்கும் கிடைக்காமல் தம்பிக்கும் கிடைக்காமல் 3வதாக ஒரு நபர் அந்த சொத்தை எளிதாக திட்டமிட்டு பயன்படுத்தி லாபகமாக எடுத்து சென்று விடுகிறார். காலில் விழுந்ததால் காலி என்று சொல்லக்கூடிய வகையில் அண்ணனுக்கும் தம்பிக்கும் கிடைக்காமல் போகிவிட்டது. இதுபோன்றுதான் நம்மளுடைய வாழ்வில் பல நேரங்களில் பல பிரச்சனைகள் வரலாம், பல சிரமங்கள் வரலாம். ஏன் நாம் பணிபுரியக்கூடிய அலுவலகத்திலேயே நமக்கு உடன் பணியாற்றக்கூடிய நபரிடம் பல கருத்து மோதல்கள் வரலாம். அப்போது அவரிடம் பேசி தீர்த்து கொள்வதே நல்லது. ஆனால் அதற்கு தீர்வு காண்பதற்காக வேறொரு நபரிடம் செல்லும் போது, அவரின் காலில் விழும்போது நீங்கள் காலி என்று சொல்லக்கூடிய வகையில் உங்களது வேலையே பறிபோகக்கூடிய சூழலும் ஏற்படுகிறது என்பதுதான் யதார்த்தமான உண்மை. எனவே இந்த தருணத்தை அறிந்து சற்று அனுசரித்து அதிகார
தோரணையில் செயல்படாமல் சற்று அனுசரித்து செயல்பட்டால் நிச்சயமாக மிக சிறப்பான மாறுதல் உறுதியாகவே மகர ராசிக்காரர்களாகிய உங்களை தேடி வருகிறது என்பதுதான் யதார்த்தமான உண்மையாக பார்க்கப்படுகிறது. அதிலும் குரு பகவான் அதிசாரமாக உச்சம் பெற்றாலும் சப்தமஸ்தானம் என்று சொல்லக்கூடிய 7ஆம் இடத்தில் உச்சம் பெறுகிறார். எனவே எதிர்பார்ப்புகள் மிகவும் சிறப்பாக பூர்த்தியாகும் அற்புதமான வேளையாக அமைய போகிறது. நீங்கள் நினைப்பதை காட்டிலும் மிக பெரிய அளவிலான காரிய தடைகள், சிரமங்கள், சிக்கல்கள் போன்றவை தவிடுபடியாகுவதோடு முன்னேற்றமும் வளர்ச்சியும் நிறைவாக கிடைக்கக்கூடிய வகையில் அடுத்தடுத்து பல நல்ல வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் இந்த வேளையில் நிறைவாக உங்களை தேடி வருகிறது. எனவே தவறவிடாமல் இந்த தருணத்தை சரியான முறையில் நிச்சயமாக மகர ராசிக்காரர்கள் பயன்படுத்திக் கொள்ளுங்கள். ஏனென்றால் சப்தமஸ்தானத்தில் அமர்வதோடு மட்டுமல்லாது ஜென்மராசியை வலுவாக பார்க்கிறார். எனவே இல்லத்தில் பல்வேறு வகையான சுபகாரியங்கள் நிம்மதியாக கைகூடுங்க. இந்த தருணத்தில் அடிக்கடி ஏற்பட்ட பிரச்சனைகள் விலகும், குடும்ப வருமானம் உயரும், மகிழ்ச்சியும் மனநிறைவும் கிடைப்பதோடு மட்டுமல்லாது நீண்ட நாட்களாக இருக்க பெரிய அளவிலான கருத்து வேறுபாடுகள் மறைந்து மிக சிறப்பான வளர்ச்சியும் முன்னேற்றமும் இந்த தருணத்தில் நிறைவாக உங்களை தேடி வரும். அதோடு மட்டுமல்லாது உறவினர் வருகையால் குதூகலமும் கொண்டாட்டமும் நிறைவாக கிடைக்கும் தருணமாகவும் அமைய போகிறது. சனி பகவான் மிக வலுவாக தைரியத்தில் வக்ரம் பெற்றிருக்கிறார். ராசியின் நாதர் வக்ரம் பெற்றிருக்கக்கூடிய இந்த வேளையில் உடல் நலம் சார்ந்த விஷயங்களில் சற்று கவனத்துடன் இருப்பது நல்லது. ஆனால் அதே வேளையில் நீங்கள் எதிர்பார்ப்பதை காட்டிலும் மனதில் தைரியம் அதிகரிக்கும். தயக்கமோ பயமோ இல்லாமல் பல பணிகளை துணிச்சலுடன் செய்து முடிக்கக்கூடிய சந்தர்ப்பம் கிடைக்கும். தொழில் வியாபார ரீதியாக முன்னேற்றத்தையும் உயர்வையும் சந்திக்கக்கூடிய வகையில் பல நல்ல வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் அடுத்தடுத்து நிறைவாக உங்களை தேடி வரும். இந்த தருணத்தில் உங்களது கடின உழைப்பிற்கேற்ற நல்ல அங்கீகாரம் உண்டு. எந்த ஒரு காரியத்தை கையில் எடுத்தாலும் அதில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள், சிரமங்களை களைந்து முன்னேற்றம் நிறைந்தவையாக மாற்றிக்கொள்ளக்கூடிய சந்தர்ப்பம் உண்டு. தொழில் வியாபாரம் உத்தியோக ரீதியான பணிகளில் பிரச்சனையின் தன்மைக்கு ஏற்றவாறு தீர்வு காண முயற்சி செய்யுங்கள். மற்றவரின் காலில் விழுந்தால் காலி என்பதை மறந்துவிட வேண்டாம். சற்று விழிப்புணர்வுடன் இருப்பது நல்லது. நிழல் கிரகமான ராகு மற்றும் கேதுவை பொறுத்தவரைக்கும் தனஸ்தானத்தில் ராகுவும் அஷ்டமத்தில் கேதுவும் இருப்பது நிச்சயமாக சாதகமற்ற அமைப்பு தான். எனவே நிழல் கிரகமான ராகு கேதுவின் அமைப்பு பெரிய அளவுல நன்மையை கொடுக்கக்கூடிய அமைப்பில் இல்லை. எதை செய்தாலும் அதிக கவனத்துடனும் விழிப்புணர்வுடனும் அடுத்த 2 வாரங்களுக்கு திட்டமிட்டு செயல்படுவது நல்ல மாற்றத்தையும் வளர்ச்சியையும் உங்களுடைய வாழ்வில் உறுதியாகவே ஏற்படுத்தி கொடுக்கும். எனவே சரியான முறையில் நிதானமாகவும் பொறுமையாகவும் செயல்படுவது தங்களுடைய வாழ்வில் அதிரடியான வாய்ப்புகளை நிச்சயமாக மகர ராசிக்காரர்களுடைய வாழ்வில் ஏற்படுத்தி கொடுக்கும் என்பதுதான் யதார்த்தமான உண்மை. அஷ்டமத்தில் இருக்கக்கூடிய சுக்கிரன் பாக்கியஸ்தானம் ஆகிய 9இல் நுழைகிறார். அங்கு நீச்சம் பெற்றாலும் அரசியல் மற்றும் கலைத்துறையில் நல்ல வளர்ச்சி உண்டு. அரசியல் சார்ந்த பணிகளில் நீண்ட தூரத்தில் இருந்து நல்ல தகவல் கிடைக்கும். எதிலும் கவனத்துடன் செயல்படுவதால் மிக பெரிய அளவுல வளர்ச்சி இந்த தருணத்தில் உண்டு. கட்சியிலும் மக்கள் மத்தியிலும் செல்வாக்கு அதிகரிப்பதோடு பல வீண் பழிகளையும் சிரமங்களையும் சிக்கல்களையும் தீர்த்து நன்மை நிறைவாக கிடைக்கக்கூடிய வாய்ப்பும் சந்தர்ப்பமும் அபரிவிதமாக உங்களை தேடி வருகிறது. அதோடு மட்டுமல்லாது கலைத்துறை சார்ந்த பணிகளில் இந்த தருணத்தில் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய நல்ல வாய்ப்புகள் உண்டு. புதிய வாய்ப்புகள் எதிர்பார்த்தபடியே சாதகமாக அமையும். மிக பெரிய அளவிலான சிக்கல்களையும் சிரமங்களையும் தவிர்த்து நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய முன்னேற்றத்தை நிறைவாக சந்திக்கக்கூடிய சந்தர்ப்பம் அபரிவிதமாக கிடைக்கப் போகிறது. எனவே சரியாக இந்த தருணத்தை பயன்படுத்திக் கொள்ளுங்கள். மிக சிறப்பான வளர்ச்சியும் முன்னேற்ற வாய்ப்பும் நீங்கள் எதிர்பார்ப்பதை காட்டிலும் அபரிவிதமாக கலைத்துறை சார்ந்த பணிகளில் உண்டு. மிகவும் வலுவாக இந்த வேளையில் வித்யாகரகரான புதன் லாபத்தில் நுழைகிறார். எனவே மாணவர்களின் கல்வியில் அசூர முன்னேற்றம் கிடைக்கும் தருணமாக பார்க்கப்படுகிறது. உயர்கல்வி சார்ந்த விஷயங்கள் மாணவர்களுக்கு மிகவும் சிறப்பாக கைகூடுகிறது. சூரியன் கர்மஸ்தானத்தில் நீச்சம் பெறுகிறார். ராசியின் அதிபதியான சனிக்கு பகை கிரகமாக இருக்கக்கூடிய சூரியன் நீச்சம் பெறுவதால் தொழில் வளம் சிறப்பாக அமையும். லாபத்தை உயர்த்தி கொள்ளக்கூடிய நல்ல சந்தர்ப்பம் கிடைக்கும். நினைத்தபடியே உடல்நல ஆரோக்கியத்தில் முன்னேற்றம் கிடைப்பதோடு மட்டுமல்லாது புதிய தொழில்நுட்பங்களை நுணுக்கமாக செயல்படுத்தி பெரிய அளவிலான வளர்ச்சியையும் முன்னேற்றத்தையும் இந்த தருணத்தில் சந்திக்கக்கூடிய நல்ல வாய்ப்பும் சந்தர்ப்பமும் உறுதியாக கிடைக்கிறது. சரியாக திட்டமிட்டு நுணுக்கமாகவும் நுட்பமாகவும் பயன்படுத்திக் கொள்ளுங்கள். மிக அபரிவிதமான மாற்றம் உங்களை தேடி உறுதியாகவே வருகிறது. இந்த வேளையில் எதிர்பார்ப்பதை காட்டிலும் மிக பெரிய அளவிலான சிக்கல் சிரமங்களை தவிடுபடியாக்கி முன்னேற்றம் நிறைந்தவையாக மாற்றி கொடுக்கிறாருங்க. ராசியின் உச்ச அதிபதியாக இருக்கக்கூடிய செவ்வாய் விளையாட்டுத்துறை, விவசாயத்துறை மற்றும் காவல்துறை உள்ளிட்ட துறைகளில் எதிர்பார்க்கக்கூடிய நல்ல வளர்ச்சி உண்டு. உங்களுடைய பேரில் அசையும் அசையா சொத்துக்கள் வாங்கக்கூடிய வாய்ப்பும் சந்தர்ப்பமும் உண்டு. உங்களது கடின உழைப்பிற்கேற்ற நல்ல பலன் உண்டு. கடன் சார்ந்த தொல்லைகளிலிருந்து வெளிவரக்கூடிய வகையில் மிகவும் சிறப்பான நல்ல வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் இந்த வேளையில் அபரிவிதமாக
அதிகமாக கிடைக்கிறது. எனவே சரியாக இந்த தருணத்தை பயன்படுத்திக் கொள்ளுங்கள். அதோடு மட்டுமல்லாது இந்த தருணத்தில் மகர ராசிக்காரர்களுக்கு சந்திரனை பொறுத்தவரைக்கும் பல இடங்களில் மாறி மாறி வலம் வருவதால் நன்மை தீமை கலந்த ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது. மேலும் இந்த தருணத்தை உறுதியாகவே மகர ராசிக்காரர்கள் சாதகமாகவும் நன்மை நிறைந்தவையாகவும் மாற்றிக்கொள்ள வேண்டும் என்றால் நிச்சயமாக வாரத்தில் வெள்ளிக்கிழமை விரதமிருந்து அருகாமையில் உள்ள இஷ்ட தெய்வ ஆலயம் சென்று தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்கள். தடை தாமதம் விலகும். அதே சமயம் மற்றவரின் காலில் விழுந்தால் காலி என்பதை மறந்து விடாமல் விழிப்புணர்வுடன் செயல்படுங்க. மகர ராசிக்காரர்களுடைய வாழ்வில் இருக்கக்கூடிய தடை தாமதங்கள் விலகி மகிழ்ச்சியும் மனநிறைவும் உறுதியாகவே உங்களை தேடி நிச்சயமாக வரும்.